புஷ்பராஜனெல்லாம் எங்களுடைய ஆரம்ப காலங்களில் நன்கு அறிந்தவர் தான். அவர் சொன்னார், அவர் சிடியில் சொல்லாத நிறையா விஷயங்களை நான் அறிந்திருக்கிறேன். அவர் அன்னைக்கு ஒரு காரியத்தை சொன்னார். ஜிம்மு அவன் 8 மாத குழந்தையா வயிற்றில் இருந்த போது, அப்போ என்கிட்ட வண்டிலாம் இருக்குல்ல, சைக்கிள் வச்சுருந்தேன். சைக்கிளில் பாஸ்டரமா ஒரு மீட்டிங் கூட்டிகிட்டு போகும்போது கீழே விழுந்துட்டாங்க. சைக்கிளில் அந்த சேலை சுற்றி அவங்க கவனிக்கலை. சாரி அந்த சக்கரத்துக்குள்ள ஒரு பல்லு மாதிரி இருக்காங்க தெரியுமா, அதில் சுற்றி ஒரு இடத்துல போன உடனே சைக்கிளில் நான் ஓட்டிட்டு போனால் ஈஸியாக இருக்குது சைக்கிள் ஓட்டுறதுக்கு. என்னன்னு பார்த்தா பின்னால் பாஸ்டரமாவை காணும். அவங்க பார்த்தா தூர கிடக்குறாங்க. 8 மாத கர்ப்பிணிங்க, ஜிம் வெயிட்ல இருக்கிறான். நான் ஒரு கூட்டத்தில் பிரசவம் பண்றதுக்கு போயிட்டு இருக்கிறேன். அந்த சாரிலாம் அப்படியே பாதி அதுல சைக்கிள்ல கிழிஞ்சு தொங்குது. சேலத்துல நடந்தது இது. அப்ப அந்த நேரத்துல நான் என் வாழ்க்கை அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, உங்களை வீட்டுக்கு அனுப்ப விரும்புறேன். எங்களுக்கு மருத்துவமனையிலெல்லாம் தூக்கிட்டு ஓடுற அளவுக்குலாம் என்கிட்ட என்ன கிடையாது, பணம்லாம் கிடையாது. சைக்கிள் வச்சுக்கிட்டு நான் சைக்கிளில் இப்படி போயிருந்தேன்னா எப்படி இருந்திருப்பேன். அந்த நாட்களில் என்னுடைய ரொம்ப அன்புக்குரிய ஒரு டாக்டர் புஷ்பராஜ் தான். இவங்க ஒரு டாக்டர், அவங்க ஒய்ஃப் நர்ஸ். உடனே என்ன செய்யன்னு தெரில, பாஸ்டர் அழுகுறாங்க. வயிறெல்லாம் கல் மாதிரி ஆயிடுச்சு, வீங்கிருச்சு வயிறெல்லாம். ஸோ என்னுடைய காமன் சென்ஸ் சொல்லுது, பிள்ளை வயிற்றுல என்ன ஆயிடுச்சு, செத்துருச்சு, அதனால தான் கல் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. உடனே நேரம் என்ன பண்ணேன், டாக்டர் புஷ்பராஜ் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு அண்ணா இப்படி ஆயிடுச்சு. அப்போ கூட பாருங்க, நான் கூட்டத்தை விடலை, பாஸ்டர் அம்மாவை எழுப்பி அவங்கள ஒரு வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு நான் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு தான் கூட்டிகிட்டு போனேன் அவர் வீட்டுக்கு. அவர் அதைத்தான் அன்னைக்கு சொன்னார், இந்த குழந்தை பிறக்குமா பிறக்காதான்ற ஒரு நிலைமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். இதுதாங்க அது சேலத்தில் நடந்தது. 8 மாதம். அப்போ அவங்க அக்கா, அந்த அக்கா நர்ஸ் இல்லையா, இவர் டாக்டர் இல்லை பார்த்தீங்களா. அப்போ அவர் சொன்னார், எதிர்பாராத உதவிகளை எல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு செய்தார்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா. அப்புறம் அவங்க ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு 3 நாள் அந்த அக்காவே கூட இருந்து கவனிச்சு, அதுக்கப்புறம் அசைவில்லாத உள்ள பல மணி நேரங்கள் வயிறு கல்லாயிடுச்சு, வீங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்கா பக்கத்துல இருந்து ஜெபம் பண்ணி, பாஸ்டர் அம்மா வயிற்றுலலாம் கை வச்சு நல்லா ஜெபம் பண்ணி, இவரும் நல்லா ஜெபம் பண்ணி எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லி, அதுக்கப்புறம் 3 நாள் ட்ரீட்மெண்ட் பாருங்க. ₹1 கூட அவங்க வாங்கல. டாக்டர் புஷ்பராஜ் அண்ணனும் அந்த அக்கா அவங்க வதனி, அந்த அக்கா பேரு, அவங்க கூட இருந்து கவனிச்சதுனால அந்த ஆஸ்பத்திரிக்காரங்க, ஐயோ இவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க மாதிரி தெரியுது, அதனால நீங்க ₹1 கொடுக்க வேண்டாம், கடவுளுக்கு ஊழியம் செய்கிற மனைவிக்கு ஒரு சேவை செய்ய எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிதே அப்படின்னு சொல்லி ₹1 காசு வாங்கலைங்க. அதுக்கப்புறம் திரும்ப வயிறு துடிப்புலாம் வந்துருச்சு. ஜிம்மு உயிர் பொழைச்சிக்கிட்டான். இதுவரைக்கும் நாங்கள் இதை சொன்னதே இல்லை. இன்னைக்கு தான் முதல் முறை ஜிம்மே அதை கேட்குறான். செத்து பிழைத்தவன் அவன். அதைத்தான் அவர் சொன்னார். நான் எதற்கு இதை சொல்றேன் தெரியுமா, இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எவன் போட்ட பிச்சையும் கிடையாது, யார் தந்த பணமும் கிடையாது. மனுஷன் அப்பத்தினால அல்ல, தேவனுடைய வார்த்தையினால பிழை. சரி, இப்படி ஊழியம் ஆரம்பிச்சேன்.